வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷலானது. ஒரு 50 நிமிட இஸ்லாமிய உரையிலிருந்து தொடுக்கப்பட்ட ஒரு ஆழமான விஷயத்தை தான் இந்த விளக்கப்பதிவுல நாம பார்க்க போறோம். இது சாதாரண தண்ணிய பத்தின கதை இல்லைங்க. பல ஆயிரம் வருஷங்களா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு அற்புதம், ஒரு தாயின் நம்பிக்கை, அதோட சம்சம் நீரின் முழு வரலாற்றை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுத்தி எந்த மனுஷனுமே இல்லாத, மரங்களோ தண்ணியோ இல்லாத ஒரு வறண்ட பாலைவனத்துல திடீர்னு தோன்றின ஒரு நீரூற்று இன்னைக்கு கோடிக்கணக்கான உலக முஸ்லிம்களின் இதயமாக எப்படி மாறுச்சு? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் மொத்த வரலாற்றுக்கான பதிலும் அடங்கியிருக்கு. உள்ள போகலாமா? இந்த முழு வரலாற்றையும் நாம 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பெரும் சோதனை, ஜம்சம் உருவான அற்புதம், அதோட மகத்துவம், அதை குடிக்கும் முறைகள், அப்புறம் இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள். இதுதான் நம்ம லிஸ்ட். முதல்ல அந்த பெரும் சோதனையிலிருந்து ஆரம்பிக்கலாம். மூல தகவல்கள் படி பாத்தீங்கன்னா, இறைத்தூதர் இப்ராஹிம் நபி அவங்களுக்கு ஒரு மாபெரும் கட்டளை வருது. தன்னோட மனைவி ஹாஜ்ராவையும் கைக்குழந்தை இஸ்மாயிலையும் கூட்டிட்டு போய் ஆளரவமே இல்லாத வீடுகளோ மரங்களோ ஏன் குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத ஒரு வறண்ட மக்கா பாலைவனத்துல விட்டுட்டு வரணும். நினைச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய சோதனை. ஆனா இங்கே தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. இப்ராஹிம் நபி அவங்கள விட்டுட்டு போகும்போது ஹாஜரா அவங்க கேட்குறாங்க, எங்களை இங்க விட்டுட்டு போறீங்களா? இது இறைவனோட கட்டளையா அப்படின்னு. ஆமாம்னு பதில் வந்ததும் அவங்க சொன்ன அந்த வார்த்தை இருக்கே, அப்படியானால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். இதுதாங்க உண்மையான தவக்குல், அதாவது இறைவன் மேல வைக்கிற முழுமையான நம்பிக்கை. அடுத்து இந்த நம்பிக்கைக்கு கிடைச்ச அந்த வரலாற்று அற்புதம் என்னன்னு பார்ப்போம். பாலைவனத்துல தனிமையில விடப்பட்ட சில நாட்கள்லயே அவங்க கிட்ட இருந்த உணவும் தண்ணியும் காலியாயிடுச்சு. குழந்தை இஸ்மாயில் தாகத்தால அழ ஆரம்பிக்குது. எந்த ஒரு தாய்க்கும் இதை பார்க்கும்போது இதயம் உடஞ்சிடும் இல்லையா? தண்ணி தேடி அந்த தாய் சஃபா மர்வா அப்படின்ற 2 மலைகளுக்கு நடுவுல ஒரு தவிப்போட ஓடுறாங்க. ஒரு தடவை 2 தடவை இல்ல, 7 முறை ஓடுறாங்க. அவங்க ஓடுனது வெறும் ஓட்டம் அல்ல, அது ஒரு தாயோட துவா, அவங்களோட ஈமான். பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தாய் தன் குழந்தைக்காக ஓடிய அந்த ஓட்டம்தான் இன்னைக்கு ஹஜ் மற்றும் உம்ரா செய்ற கோடிக்கணக்கான மக்களால் சை என்ற பேரில் ஒரு முக்கிய வழிபாடாகவே பின்பற்றப்படுது. எவ்ளோ ஆச்சரியமா இருக்குல்ல? அவங்களோட அந்த உறுதியான நம்பிக்கைக்கு பதிலளிக்கிற விதமா அல்லாஹ் வானவர் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அனுப்புறான். அவங்க அந்த பாலைவன பூமியை தொட்டதும் அப்படியே காய்ந்து கடந்த அந்த மணல்ல இருந்து ஒரு நீரூற்று அற்புதமா பீறிட்டு கிளம்புது. இப்போ இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த சம்சம்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த தண்ணி பீறிட்டு வரும்போது அது வீணாகிடக்கூடாதுன்னு ஹாஜரா அவங்க மணலை சேர்த்து அணைச்சுக்கிட்டே சம் சம், அதாவது நில் நில் அப்படின்னு அவசரமா சொன்னாங்க. ஒரு தாயோட அந்த வார்த்தை தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த தண்ணியோட பேராகவே நிலைச்சு போச்சு. சரி, இப்போ இந்த சம்சம் நீரோட மகத்துவத்தையும் சிறப்பையும் பத்தி 3வது பகுதியில பார்ப்போம். இது உண்மையிலேயே அறிவியலையே வியக்க வைக்கிற ஒரு விஷயம். ஆயிரக்கணக்கான வருஷங்களா தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு. தினமும் லட்சக்கணக்கான மக்கள் குடிக்கிறாங்க. ஹஜ்ஜு உம்ரா காலங்கள்ல கோடிக்கணக்கான மக்கள் இதை பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த சின்ன பாலைவன நீரூற்று இன்னைக்கு வரைக்கும் ஒருபோதும் வற்றவே இல்லை. இது உண்மையிலேயே இறைவனின் ஒரு பெரிய அற்புதங்க. முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத பத்தி சொல்லும்போது, ஜம்சம் நீர் எதற்காக குடிக்கப்படுகிறதோ அதற்காக பயன் தரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது, நீங்க நோயிலிருந்து ஷிஃபா, அதாவது நிவாரணம் வேண்டி குடிச்சா அது கிடைக்கும். கல்விக்காகவோ உங்களுக்கான ரிஸ்க், அதாவது வாழ்வாதாரத்துக்காகவோ இல்ல ஈமான அதிகரிக்கவோ குடிச்சா உங்க எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி அதோட பலன் கிடைக்கும். அடுத்ததா இந்த நீரை அருந்துறதுக்குன்னு சில முறைகள் இருக்கு, அத பார்ப்போம். இஸ்லாமிய மரபுல இத குடிக்கிறதுக்கு அடப் அப்படின்னு சில ஆன்மீக ஒழுங்குமுறைகள் இருக்கு. பிஸ்மில்லா சொல்லணும், கிப்லாவை முன்னோக்கி நிக்கணும், அவசரப்படாம 3 மூச்சுகள்ல குடிக்கணும், அப்புறம் குடிச்சு முடிச்சதும் கண்டிப்பா துவா செய்யணும். இப்படிதான் இத குடிக்கணும்னு வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்காகவே ஒரு ரொம்ப அழகான துவா முன்மொழியப்படுது. யா அல்லாஹ், இந்த ஜம்சம் தண்ணீரை எனக்கு பயனுள்ள அறிவாகவும் விரிவான வாழ்வாதாரமாகவும் எல்லா நோய்களுக்கும் ஷிஃபாவாகவும், அதாவது நிவாரணமாகவும் ஆக்குவாயாக அப்படின்னு கேட்கலாம். நாம குடிக்கிற அந்த தண்ணியோட பரக்கத்தை முழுமையா அடைய இந்த பிரார்த்தனை ரொம்பவே உதவும். கடைசியா இந்த பெரிய வரலாற்றிலிருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன பாடங்கள் கத்துக்கலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எதை முழுசா நம்பியிருக்கோம்? பணத்தையும் நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்களையும் தான். ஆனா ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு சொட்டு தண்ணி இல்லாத, மனுஷங்களே இல்லாத பாலைவனத்துல படைத்த இறைவனை மட்டுமே முழுமையா நம்பினாங்க. இந்த முரண்பாடு கண்டிப்பா நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தாங்க. அவங்களோட அந்த முழுமையான நம்பிக்கை அவங்களுக்கு குடிக்க தண்ணியை மட்டும் தரல,
இன்னைக்கு உலகப் புகழ்பெற்ற மக்கா நகரம் உருவாகவும் காபா அங்க நிலைபெறவும் மொத்த இஸ்லாமிய உலகத்துக்கே அது ஒரு இதயமா மாறவும் அடித்தளமா அமைஞ்சது அவங்களோட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான். சுருக்கமா சொல்லணும்னா இந்த வரலாற்றுல இருந்து நாம 4 முக்கியமான பாடங்களை எடுத்துக்கலாம். 1. இறைவன் மேல முழு நம்பிக்கை வைக்கணும். 2வது, நம்பிட்டோன்னு சும்மா உட்காந்துடாம சஃபா மர்வால ஓடுனாங்கல்ல அது மாதிரி நம்ம உடல் ரீதியான முயற்சியை தொடர்ந்து செய்யணும். 3வது, கஷ்டங்களுக்கு பிறகு கண்டிப்பா ஒரு நிம்மதி வரும். 4வது, ஒரு தாயோட துவாவுக்கும் தியாகத்துக்கும் எவ்ளோ பெரிய சக்தி இருக்குங்கிறத நாம உணரணும். இப்போ இந்த விளக்கப்பதிவோட முடிவுக்கு வந்துட்டோம். இனிமேல் நீங்க சம்சம் தண்ணியை குடிக்கும்போது அதுல கலந்திருக்க ஒரு தாயோட தியாகத்தையும் அந்த படைத்தவனோட எல்லையற்ற கருணையையும் உணர்வீங்களா? சிந்திச்சு பாருங்க. இது வெறும் தண்ணி இல்ல, ஒரு மாபெரும் வரலாற்று அற்புதம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான ஒரு தொகுப்போன்னு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.